அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு ஒரு சிறந்த முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்கிற பேராவலோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது விதித்திருக்கின்ற நோன்பு என்கிற சிறப்பான இபாதத்தை பகலிலேயும் அல்லாஹுவோடு நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய இரவு நேர வணக்கங்களை இந்த இரவு நேரங்களிலும் செய்த வண்ணம் நாம் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை அவர்கள் உருவாக்கிய உம்மத்திலே இந்த உலகம் குறித்து அவர்கள் செய்த உபதேசங்கள், அவர்களுடைய அந்த சிந்தனை, இவைகளை நாம் பேசி வருகின்றோம். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, நபிமார்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை அவர்கள் பெரிய விஷயமாக கருதியதே கிடையாது. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா, இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு கட்டளை போட்டான்னு வைக்கல, அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அந்த பொருளை உரசி அவங்க நீ தொழுகிற ரைட்டு, நோன்பு வைக்கிற ரைட்டு, நான் குடுன்னு சொன்னா நீ கொடுப்பியா அப்படின்னு அல்லாஹுடைய சட்டம் இருந்தால் அதுக்கு அவங்களுடைய ஆன்சர்லாம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க ஒரு சாதாரணமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. சஹாபாக்களை இரண்டு விதமாக நாம பிரிக்கலாம். ஒன்று, அதாவது காரண பெயர்கள் சஹாபாக்களுக்கு உண்டு. ஏதாவது ஞாபகம் இருக்குதா? மக்காவில இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் இல்லையா, அந்த சஹாபாக்களுக்கு என்ன பெயரு? முஹாஜிர்கள் என்று பெயர். அதுபோல மதீனாவில இருந்தாங்கல்ல சஹாபாக்கள், அவங்களுக்கு என்ன பேரு? அன்சாரிகள் என்று பெயர். முஹாஜிர் என்றால் என்ன, அன்சாரிகள் என்றால் என்ன? இந்த ரெண்டு வார்த்தைகளும் இருக்க நம்முடைய சிந்தனையை தட்டக்கூடிய வார்த்தைகள். சும்மா ஒரு பேராக அது இல்லை, அது ஒரு நிகழ்வு, அது ஒரு புரட்சி வார்த்தை. அன்சார் என்பது புரட்சிகரமான வார்த்தை, முஹாஜிர்கள் என்பது புரட்சிகரமான வார்த்தை. குறிப்பாக இந்த உலக விஷயங்கள்ல அல்லாஹ் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் என்கிற ஒரு அந்த வார்த்தை தான் இந்த ரெண்டுமே. அன்சாரி சஹாபிகள், முஹாஜிர்கள் என்று நாம நிறைய பார்க்கலாம். முஹாஜிர்கள் என்றால் மக்காவில் இருந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் சொன்னா நீங்க வெளியே போகப்பா, நீங்க மக்கால இருக்க வேண்டியது இல்ல, கிளம்புங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், இந்த ஊரை விட்டு போக வேண்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போ, ஏன்னா எல்லாத்தையும் கொண்டா போக முடியும். அவர்களுடைய சொந்த வீடுகள், வசதி வாய்ப்புகள், அவர்களுடைய வணிக தளங்கள், தொடர்புகள், உறவுகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பாப்பா புள்ள, அனைத்தையும் துறந்து இழந்து போனாங்க. அதுக்குதான் முஹாஜிர்கள் பேர். முஹாஜிர் என்றாலே அவர்கள் இந்த உலகத்தை துச்சமா மதிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா என்ன வேணாலும் கேட்போம். உலகத்தை அவங்க பொருட்டா கருதவே இல்லை. கருதி இருந்தா ஒரு சம்பவம் பாருங்க. சுஹைபு இப்னு சினான் ரூபி ரலியல்லாஹு தஆலா, அசலிலே அவங்களுக்கு ரோம் நாட்டை சார்ந்தவர்கள். ரோம் நகரம் இருக்குல்ல, அந்த ஊர்காரங்க தான் யாரு? சுஹைபு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்காவுக்கு அங்க தங்கி அங்க வணிகம் செஞ்சு அந்த ஊர்காரங்களாகவே லோக்கல் சிட்டிசனாகவே மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சத்திய செய்தி அவர்களுடைய காதுக்கு வருது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது ஏற்றுக்கொண்ட எல்லாரும் எங்க போகணும்? அவங்க ஏற்கனவே ரோம்ங்கிற ஒரு ஊரை விட்டு வந்திருக்கவங்க தான். எதுக்காண்டி வந்தாங்க?
பொழப்பு காட்டி வந்தாங்க, சம்பாதிச்சாங்க. அந்த ஊர்ல சும்மா இல்ல, நல்லா சம்பாதிச்சாங்க. இப்ப இந்த ஊரை விட்டு மதீனா போறாங்களே, எதுக்காடி போறாங்க? அல்லாஹுக்காக. அப்ப பொழப்பு அதை இருப்பு அல்லாஹ் சொல்ற, இன்ப அங்க போய் பாத்துக்கோ, அங்க போய் இருந்தா பாத்துக்கோ. அப்ப இவ்வளவு நாள் உன்னுடைய சிந்தனை, நீ போட்ட எஃபோர்ட், ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி அந்த ஸ்தாபனத்துல இருந்து நம்ம துட்டு பார்க்கிறது என்பது ரூபாவை எவ்வளவு கஷ்டங்க. ஒரு கடையை போட்டு இதை எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய வியாபார தளத்தை தூக்கி வீசி விட்டு சென்றவர்கள் சுவைப் இப்னு சஅத் ரூபி ரலியல்லாஹு தஆலா. அது மட்டும் இல்ல, இவர் கிளம்புறாரு தெரிஞ்ச உடனே இந்த அபூ ஜஹல் இருக்கிறான பயங்கரமான அந்த அபூ ஜஹல் சேர்ந்து ஓடி வந்துட்டான், கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுவை அணை கட்டிட்டான், எங்கேயும் போக விடாம. எங்க போறீங்க? மதீனாவுக்கு போறேன். எதுக்கு போறீங்க? அங்க போய் நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி நடக்க போறேன். அப்ப மக்கால இவ்வளவு நாள் இருந்தியப்பா, நீ சம்பாதிச்சியப்பா, அதெல்லாம் எங்க இருக்குது? எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போறியா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இந்த சொத்துக்கள், இந்த நகையெல்லாம் எல்லாத்தையும் வெளியேடு. உனக்கு இந்த நகைகள் சேர்த்து வச்ச நகைகள், இவைகள் தான் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டிய இடம் மக்கா. இவைகள் இல்லை, மதீனாதான் வேண்டும் என்று சொன்னால் இந்த சொத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் மக்கா. புடிச்சு வச்சுட்டான். அவர் என்ன சொல்றாரு? இதை கொடுத்தா நான் மதீனா போலாமான்னு கேட்கிறேன். போலாம், கொடுத்துட்டார். அவங்க என்ன நினைச்சாங்க? போகமாட்டார் நினைச்சாங்க. துட்டு காட்டி உட்காந்துருவாரு, நகை காட்டி உட்காந்துருவாரு. இதுக்காட்டி தானே இவ்வளவு சிரமப்பட்டாரு, இதுக்கு தானே இவ்வளவு. அல்லாஹ் இந்த மக்களை பார்த்து குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி தங்களையே விற்று விடுவார்கள். பொருள் என்பது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இதே முஹாஜிர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுதான். அவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு தியாகி என்றும் அவர் எப்படிப்பட்ட ஒரு வள்ளல், கொடை வள்ளல் என்றும் நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்கதான் இருக்கிறதே டாப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். வீட்டுல உள்ள அவ்வளவுத்தையும் வலிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு ஹிஜ்ரத்துக்கு கிளம்பக்கூடிய நேரத்துல அது வேற செஞ்சிருப்பாங்க. வீட்டுல எதுவுமே இல்லை, இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரசூலாவோடி போறங்கிற சந்தோஷத்துல போயிட்டாங்க. ஒரு கவலை கிடையாது, சந்தோஷங்க அந்த மக்களுக்கு. சொத்தை விட்டுட்டு போறாங்க, சொந்தங்களை விட்டுட்டு போறாங்க, வீட்டை விட்டு போறாங்க, வசதி வாய்ப்புகளை இழந்து போறாங்க. அடுத்த கட்டம் எங்கப்பா போறாங்க? போற இடத்துல ஏதாவது வியாபார தளம் இருக்குமா, அங்கேயாவது ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், அந்த ஊருக்கு போனா இஸ்லாத்தை பின்பற்ற முடியும், அந்த ஊருக்கு போனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியாராக இருக்க முடியும், அந்த ஊருக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ முடியும். இதை ஒன்றையே வைத்துக் கொண்டு அனைத்தையும் துறந்து இழந்து சென்றவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சு சந்தோஷமா போயிட்டாங்க. அவங்க வாப்பா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப இஸ்லாத்துக்கு வரல. அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது ஹிஜ்ரத் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி அடைஞ்ச போது. அப்ப அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அப்ப வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எதுக்கு வர்றாங்க? அபூபக்கர் போயிட்டானா, தான் பையன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாரு, எல்லா காசையும் ஒண்ணு விடாம வலிச்சுட்டு போயிருப்பாரு. 2 பிள்ளைகள் இருக்குங்கிற அக்கறை இருக்காத, அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு அவரு ரொம்ப ஆதங்கப்பட்டவராக அந்த பணம் துட்டுலாம் இருக்கும் பத்தியில சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த அலமாரி கிட்ட வந்து, அது பேர் என்னது, இந்த மாடா கூலிமாவா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே தேடுறாரு கையை வச்சு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது. ரூபா இருக்கான்னு தேடுனா அங்க என்ன இருக்கு, சல 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 சலன்னு அந்த ரூபா மாதிரி அவர் கண்ணில் படுது, அவர் கையில தட்டுது. சரி ரூபா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது ரூபாவே கிடையாது, உண்மையிலேயே அது ரூபா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டாரு அவரு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு கேட்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த பிள்ளைங்க சாதாரணமான ஆளா இருக்க முடியுமா? தான் வாப்பாக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, வாப்பாவை பற்றி எந்தவித வார்த்தைகளையும் சொல்லிவிடக் கூடாது பெத்தாப்பா. அதனால
அந்த காசு மாதிரி கற்கள் இருக்கும்ல, அதை பொறுக்கி சேர்த்து வச்சுட்டாங்க. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஹிஜ்ரத் முஹாஜிர் சும்மா சொல்லி வர முடியாது, ஒரு வார்த்தையில சொல்லிடுவோம். அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி எத்தனை குடும்பங்கள் பசியோடு பட்டினியோடு, எத்தனை பேர் சொத்துக்களை இழந்து இருந்திருக்கிறார்கள் என்றால் அப்ப பார்க்கவே அந்த அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற எதை வேணாலும் செய்வோம். பெண்களும் தான், ஆண்களும் தான், எல்லாரும் தான். அன்சாரிகள் அவங்க சாதாரணமான ஆட்களாங்க. அன்சாரிகள் சகோதரத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லும் போது தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தவர்கள். கூட்டிட்டு போனாங்க, வாங்க அல்லாஹ் தஆலா முஹாஜிருங்க போறாங்களா, ஒன்றுமே இல்லாமல் சென்றவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் அன்சாரிகள். தன் உடைகளில் பாதி, தன்னுடைய சொத்துக்களில் பாதி. என்னங்க வேணும்? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக இழந்தவர்கள், துறந்தவர்கள். ஒரு பக்கம் அனைத்தையும் திறந்துட்டு போறாங்க, கொடுத்துட்டு இழந்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அனைத்தையும் சகோதரருக்கு பங்கு வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். அதன் மூலமாக இஸ்லாத்தை அங்க என்ன செய்யறாங்க, நிலைநாட்டுகிறார்கள். அதான் முக்கியம். இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய விஷயம், குறிப்பா நம்முடைய பொருளாதாரம்லாம் இருக்கா, தர்மத்துலலாம் நம்ம கிட்ட சொல்லப்படுச்சுன்னு வைங்களேன், அதனுடைய நம்ம முஸ்லிம்கள் முஃமின்களுடைய பிரதான அடையாளம் தர்மங்க. அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான் தர்மத்தை பற்றி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் தர்மம் கொடுக்கிறார். எப்படி எதை தர்மம் கொடுக்கிறாரு? ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் கொடுக்கிறார். பேரிச்சம்பழம் ஹதீஸ்ல ஒரு பார்த்திருப்பீங்க. பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதி ஏனும் நீங்கள் தர்மம் கொடுத்து என்ன செஞ்சுக்கிடுங்க, நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஹதீஸ்கள் வருது. ஏன் இந்த பேரிச்சம்பழம் வருதுன்னா, பேரிச்சம்பழம் அங்கு அதிகமாக விளையக்கூடியதும் பிரதானமானதாக இருக்கிறது. பேரிச்சம்பழம் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பொருளாகவும் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு பேரிச்சம்பழத்தை தூய்மையான அவருடைய பொருள்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் கொடுத்தா அதை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தால் வாங்குகிறான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இதை நல்ல மனசுல வச்சுக்கணும். அல்லாஹ் வலக்கரத்தால் வாங்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முத விஷயம், நாம தர்மம் கொடுக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழைக்கா இருக்கலாம், அல்லது இது போன்ற மதரசாவுடைய நிர்வாகம் சொல்வார்கள், அறிவிப்பு செய்வார்கள், அலிம்சா நம்முடைய மதரசாவுக்காக ஒரு அறிவிப்பு செய்யுங்கள். மதரசாவிலே பொருளாதாரம் மிகவும் மந்த நிலையில் இருக்கிறது, இங்கு செலவுகள் நிறைய இருக்கின்றது, வரவுகள் போதுமானதாக இல்லை, ஞாபகப்படுத்துங்கள், கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு முன்னாடி துண்டு ஏந்தப்படலாம், அல்லது வாளி கொண்டு வைக்கப்படலாம், அல்லது ரிசிப்ட் உங்களிடத்திலே நீட்டப்படலாம். அப்பொழுது நீங்க கொடுக்குறீங்கல்ல பைசா, அதை யார் வாங்குறான்னு நினைக்கிறியா? யார் வாங்குறா? அல்லாஹ் தான் வாங்குறான். அதான் அந்த ஹதீஸ். யாராவது ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தால் வாங்குகிறான். கரத்தால் வாங்குகிறான் என்று சொன்னால் அது போதுமானதாக இல்லை. தன்னுடைய கரத்தால் வாங்குறான், வலக்கரத்தால் வாங்குறான் என்ன அர்த்தம்? இன்னும் ரெஸ்பெக்ட், ஒரு முக்கியத்துவம், வலக்கரத்தால் வாங்குகிறார். அப்ப நாம தர்மம் கொடுக்க வேண்டும் என்றோ, செலவு செய்ய வேண்டும் என்றோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே வழங்க வேண்டும் என்றோ நாம் நினைக்கும் பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் கொடுக்கின்ற கரம், நம்மிடத்தில் வாங்குகின்ற கரம் அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய கரம். அந்த தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, உங்கள குதிரை குட்டியை ஒருத்தர் வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பீங்க? அரபு நாட்டுல எப்படி வளர்ப்பாங்க? நம்ம ஊர்ல ஆட்டுக்குட்டியில வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குதிரை குட்டியை வளர்க்கக்கூடிய ஊர் அரபு நாட்டுல பராமரிப்பாங்க, அப்படி பராமரிப்பாங்க, அப்படி அல்லாஹ் பராமரிப்போம். எதை நாம போட்டோமே வாளியில, நாம போட்டோமே துண்டுல, நாம கொடுத்தோமே கையில, அந்த தர்மத்தை அல்லாஹ் குதிரை குட்டி வளர்ப்பதை போட்டு வளர்த்து வளர்த்து வளர்த்து, குதிரை குட்டி குட்டியாலாம் இருக்காது, அப்படியே வளர்த்து 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 ஒரு அளவு வரும். எந்த அளவு? மலை அளவு. மிஸ்ருல் ஜபல், மலை அளவுக்கு அல்லாஹ் வளர்ப்பான்னா நாம மறுமையில போய் நின்னா அவ்வளவு பெரிய சவாபு கிடைக்கும் இந்த தர்மத்தால. அதனாலதான் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்றால் விரும்பியதை கொடுக்க வேண்டும். அபூ தல்ஹா கொடுக்குறாங்க. விரும்பியது எது? ஒரு 100 திர்ஹமா 1000 திர்ஹமா இல்ல, ஒரு சொத்து,
ஒரு தோட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் அங்கு அவங்க விரும்பியது என்னன்னா, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹுக்கு நாம கொடுக்கின்றோம். அல்லாஹ் தான் அல் குர்ஆன்ல சொல்றான், கொடுப்பது எல்லாமே அக்ரதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அழகிய கடன். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், திரும்ப நமக்கு நிரப்பமாக என்ன செஞ்சிருவான், தந்துருவான். அப்ப இந்த ஒரு சிந்தனையை நாம ரொம்ப ஆழமாக மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம இந்த பொருளாதாரம் என்று வரும் பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது? இன்றைக்கு சஹாபிகள் என்று வந்தால் முஹாஜிர்கள் என்று அவர்கள் பொருளை துறந்தார்கள் ஒரு பக்கம், பொருளை பங்கு போட்டு கொடுத்தார்கள் மறுபக்கம், அடுத்து கேட்க 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 கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சும்மாலாம் கொடுக்கும். ஒரு சுசாசல வருவாங்க, பனு முதர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் வர்றாங்க. வந்தா அவங்க முகத்தை பார்த்தனா, தலையை பார்த்தனா பரட்டையா இருக்குது, முகத்தை பார்த்தா புழுதியா இருக்குது, ஆடைகளை பார்த்தா கிழிஞ்சு தொங்குது. ரசூலுல்லாஹி அழுகே என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி ரசூலுல்லாஹி மிம்பர்ல போய் நின்று குர்ஆன் வசனங்களை எல்லாம் லைனா ஓதிட்டு கடைசியா அவங்க சொல்றாங்க, பேரிச்சம்பழத்துல ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நீங்க நரகிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று மிம்பர்ல இருந்து சொல்லிட்டு இறங்கக்கூடிய நேரத்துல பார்த்தா ஒரு சஹாபி எந்திரிச்சு போய் அவர் வீட்டுல இருந்து தூக்க முடியாம ஒரு சுமையை தூக்கிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த மற்ற ஏனைய சஹாபிகள் எல்லோரும் போறாங்க, தூக்கிட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு பக்கம் பேரிச்ச குவியலாக, தானிய குவியலாக இருக்கு, இன்னொரு பக்கம் துணிமணிகளாக இருக்கு. ஏழை வந்தவர்கள் அள்ளி செல்லக்கூடிய அளவுக்கு திருப்திகரமானதாக போதுமானதாக சேர்ந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல்ல எந்திரிச்சு போனாரே அவருக்கு அடுத்து எல்லோரும் யார் எத்தனை பேர் செய்யறாங்களோ அத்தனை பேருடைய கூலி அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மனிதருக்கும் கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். சஹாபாக்கள் அப்படி அசத்திடுவாங்க. தங்கள்கிட்ட இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு பிறகு கொடுத்துருவாங்க. தான் வீட்டுல பசியா இருக்கும், பிள்ளைக்கு சாப்பாடு இருக்கும், பிள்ளைக்கே கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கும், வீட்டுல மனைவிக்கு சாப்பாடு இருக்காது. அதுக்கு பெண்கள் அவங்க பங்குக்கு அவங்க நினைச்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டு வந்திருக்கீங்க, எனக்கு சாப்பாட முக்கியம், என் பிள்ளைக்கு சாப்பாட முக்கியம். அந்த விருந்தாளிகள் பசியோடு வந்தவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வழங்கி இருக்கிறார்கள். இப்படி அல் குர்ஆன்ல பல சான்றுகள், நபிமார்களுடைய வாழ்க்கையில் பல சான்றுகள் இருக்கிறது. கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வாரி 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 வழங்குவாங்க என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்து அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். இந்த போன்ற மதரசாக்களை எல்லாம் அறிவிப்பு செய்ய சொல்லும் போது நம்ம இப்ப கூட அறிவிப்பு செய்ய தான் சொல்லியிருக்காங்க, கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்றதை கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா தருவான். எப்படி தருவான்? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தத் சபா ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு வித்தை போல, ஒரு வித்தில் 7 கதிர்கள் இருக்கின்றன, 7 கதிர்களில் 100 வித்துக்கள் இருக்கின்றன. ஒன்று 7,700 ஆயிரம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தனா 7 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமம். அல்லாஹ் நாடினால் அதை இரட்டிப்பாக ஆக்குவான். அல்லாஹ் வாசி விசாலமானவனாக இருக்கின்றான். அதனால அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில நாம நிறைய நிரம்ப உதவி செய்யணும். பொருளாதாரத்துல அது நம்முடைய கருமித்தனத்தை எல்லாம் அகற்றி தூக்கி போடுற எரிச்சு வள்ளல் தனத்தை முன்னேறச்ச மேல கொண்டு வரணும். அல்லாஹ் காண்டி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தர்ம கர்த்தாக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.